வெல்கம் டு ஜெனி ஜோன். ஸோ இன்றைக்கி எங்கடா காலை பயபக்தியை கிளம்பிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கொண்டையை போட்டேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணணுன்னு யோசிச்சுட்டேன். ஓகே, இந்த கொண்டையோடு இருக்கக்கூடாது, கெட் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வில்வோட டோனர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த டோனர். சீரியஸாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் போஸ், குட்டி குட்டி போஸ் இப்போ தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து அதில் ஸ்மெல்லே இருக்காது, ஃப்ரேக்ரன்ஸே இருக்காது, சூப்பர் டூப்பராக இருக்கும். அதில் மில்க் சீரமும் போடுறேன். இப்போ நான் போடல, நான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆக்சரிஸ்லாம் போட்டு இன்றைக்கி வெயிட் செக் பண்ணலாம். இன்னிலேருந்து டே 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 75.05. ஸோ இதே வெயிட்டில் தான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணேன். நான் திருப்பி இந்த வெயிட் வந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா பிஎட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரொட்டீன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. படிக்கணும், அது பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்து உடம்ப ஃபுல்லாகவே வேர்ஸ்ட்டாக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜிம்முக்கெலாம் போனேன். நமக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகலை. அதனால் திருப்பி பேக் டு ஃபார்ம். நம்ம டயட்டுக்கு வந்து நம்ம நார்மலாக பண்ணுற எக்ஸசைஸே நம்ம பண்ணிக்கலாம். பட் ஏன்னா வந்து நமக்கு பிடிச்ச இடத்துல பண்ணும்போது தான் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், அது நமக்கு ஒர்க்கும் ஆகுன்றது வந்து என்னோட இது. சரி, நான் வந்து நேற்று போய் எனக்கு நட்ஸு சீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஓகே, அடிக்க வச்சிடலாம். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் நான் எடுத்து சாப்பிடுவேன், இல்லைனா வந்து அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவேன். இந்த பேஸ்கெட் வந்து எங்கள் எய்த்த வீட்டு ஆண்டி வந்து பின்னி கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு அதில் அடிக்க வச்சிருந்தேன். அழகாக இருந்தது இது பார்க்கவும் கூட. அப்புறம் மார்னிங் எழுந்தோடனேயுமே வந்து ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பதிமுகம் சொல்லுவாங்க, அந்த பிங்க் கலர் வாட்டர். இந்த வாட்டர் வந்து உண்மையாகவே நான் குடிச்சிட்டு மேஜிக்கலாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் செம்ம பிரைட்டாச்சு, ஒரு நல்ல க்ளோ கொடுத்துச்சு. ஸோ மார்னிங் ஏஞ்சோனையுமே இல்லை ரெகுலராகவே நீங்கள் தண்ணி குடிக்கும்போது இந்த தண்ணி குடித்தா பெட்டராக இருக்கும். நான் அது கூட கொஞ்சம் சினமன் சேர்த்துக்கிறேன். இது சில லெமன் சேர்த்து குடிக்கிறவங்களும் இருக்காங்க. நான் லெமன் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா காலை எந்திரிச்சோனையுமே வந்து லெமன் குடிக்க வேணாம் அப்படின்னு நான் லெமன் சேர்த்துக்க மாட்டேன். சரி, அதனால இது ரெண்டையும் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை தான் ஃபஸ்ட்டு நான் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கிறேன். எப்பவுமே காமனாக மார்னிங் டைம்ஸில் ஜூஸ் எடுக்கிறது தான் வழக்கம். பட் இந்த பதிமுகம் வாட்டர் வந்து அம்மா தான் இது வாங்கி கொடுத்தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம். இது வந்து ஒரு சாப்பன் வுட், அந்த என்ன பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரெடிஷ்னலாக வந்து கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ். இந்த ட்ரிங்க் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஆனால் எனக்கு முக்கியமாக ரொம்ப யூஸ் ஆனது பார்த்திங்கன்னா, இந்த அசிடிட்டி, ப்ளோட்டிங், இன்டைஜஷன் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த வாட்டர் எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் குடிக்கும் போதே நீங்கள் கொதிக்க வச்சு பாட்டிலில் ஊற்றிட்டு போயிட்டிங்கன்னா இதில் எந்த ஃப்ளேவர்லாம் எதுவுமே இல்லை. அந்த இதில் எதுவும் வந்து அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் எதுவும் இருக்காது. நான் சினமன் எனக்கு பிடிக்கும்னு ஆட் பண்ணியிருக்கேன். சினமனும் பெஸ்ட் டாக்ஸின்ஸ் ரிமூவலுக்காக ஹெல்ப் பண்ணும். அதோட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உட்காந்து மீன் கூட விளாண்டுக்கிட்டே வந்து டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தேன். எப்பயுமே வந்து எனக்கு இந்த டைமில் சாப்பாடு போடுறது, அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் என்ன சாப்பிடலாம் ரொம்ப யோசிச்சு மஷ்ரூம் இருந்துச்சு. மஷ்ரூமை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா, நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அது ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. சரி, வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி சும்மா சாலட் மாதிரி பண்ணலாம். பெப்பர், உப்பு மட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது கூட வேணுன்னா நீங்கள் அதர் வெஜிடபிள்ஸ், கேப்சிகம் என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அது கூட க்ரீக் யோகர்ட் போட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். மின் சட்னி போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி, நம்ம இன்றைக்கி எனக்கு வந்து இங்கே காரமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் பெப்பரும் சால்ட்டும் மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து அதை வணக்கி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதை மார்னிங் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். வாட்டர், அதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நான் இதில் முக்கியமான விஷயம் டயட்டில் நோ சாக்லேட்ஸ். அது மாதிரி வந்து இது வந்து ஒரு லோ கார்ப் டயட். இது என்னை வந்து ஒரு டாக்டர் டீம் கைட் பண்ணுறாங்க. நான் அவங்களோட கைடன்ஸில் தான் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோஸ் எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர், நானே கூட சொல்கிறேன், டயட் எடுக்க நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே தோணும், எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு யோசிக்க தோணும். அந்த மாதிரி நீங்கள் டயர்டாக இருக்கக்கூடாது. அது மாதிரி எனக்கும் ஒன்று வேணும்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அளிக்குங்க. இது மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் டயட் இருந்தால் மட்டும்தான் என் வெயிட் வந்து நார்மல் டு பேக் கொண்டு வர முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து நான் அந்த மாதிரி விளாக்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ மார்னிங் வந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இது ஒரு கெட்ட பழக்கம் தான். பட் நான் பார்க்குற டைமே அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸஸ் இருக்கும், அதனால் அதுக்கப்புறம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு
நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது, பட் அது என்னோடய ஃபேவரட் ஹட்டோரி உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஹட்டோரி சின்சான் பார்க்குற டைம் எனக்கு இந்த 8:30 to 9:30 நான் வந்து டிவி பார்ப்பேன். ஸோ சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே மதியானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சைமல்டேனியஸாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்த கிளாஸஸ் 10th 12thனால பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. அதோட ப்ரெஷர், நான் எக்ஸாம் எழுதும் போது கூட எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருந்த மாதிரி தெரில. அப்போ ஒழுங்காக படிச்சிருந்தேன், நான் கூட ஒழுங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது வந்து நான் இப்போ எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதோட டென்ஷன். ஸோ கொஷின் பேப்பர்ஸ், அவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், என்னென்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கிளாஸஸ் போயிடுச்சு. இப்போ ஒரு 11 o'clock பார்த்தீங்கன்னா பொமோகிரானட். ஸோ ஃப்ரூட்ஸில் என்னென்ன எடுத்துக்கலாம், பொமோகிரானட், மொசாம்பி, அப்புறம் வந்து கோவா, அதெல்லாம் தான் எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஃபில்லிங்காக இருக்கணும்னு ஒரு 10 பாதாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதோட எல்லா நட்ஸும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசிக்காது. நீங்கள் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வரைக்கும் உங்களுக்கு பசியே இருக்காது, கிரேவிங்ஸ் கூட இருக்காது. அதுக்கப்புறம் மதியானம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பம்ப்கின் லைட்டாக ஸ்வீட், இது வந்து செம்ம ஸ்வீட்டாகவே இருந்தது இந்த பம்ப்கின். ஆனால் எனக்கு சாப்பிட முடியல. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அதை கம்ப்ளீட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி வந்து 250 grams ஆஃப் இந்த கூட்டு, இது கூட வந்து மூந்தால் எல்லாம் போட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணேன். இந்த கூட்டோட இது கூட பார்த்திங்கன்னா மோர் எடுத்துக்கலாம். தயிர் நீங்கள் 50 gram எடுத்துக்கலாம். ஆனால் நான் தயிர் வந்து சேர்த்துக்கலாம், தயிர் பிடிக்காது அப்படியே சாப்பிட. அதனால் வந்து நான் மோராக எடுத்துக்கிட்டேன். இந்த மேக்ஸிமம் நீங்கள் உப்பு போடக்கூடாது. நான் கொத்தமல்லி, என்ன கருவேப்பிலை, இஞ்சி நீங்கள் என்னென்ன சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி மட்டும் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்கள். உண்மையாகவே ஃபர்ஸ்ட் டே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என் பசங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க உட்காந்து, எங்கே நீங்கள் சாப்பிடுங்க பார்க்கலாம், நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் சமாளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல. அதுக்கப்புறம் வந்து நைட் ஒரு 8 o'clock என் கிளாஸஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே எக்ஸசைஸ் வந்து லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். உண்மையாகவே ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸசைஸ்னால செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் எதுவுமே தெரியாது, அடுத்த நாள் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நைட் நான் இது வந்து நான் வந்து டின்னர் வந்து நீங்கள் சூப், காய் எது வேணால் எடுத்துக்கலாம். பட் என்னால் வந்து அன்றைக்கி நான் கொஞ்சம் வச்சுருந்த மதியானம் வச்சுருந்த காயும் கேரட் ஜூஸும் நைட்டு வந்து சர்க்கரைலாம் நான் எதுவுமே போடல, வெறும் கேரட் மட்டும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் குடிச்சிட்டு நான் அந்த டேவை முடிச்சிட்டேன். இதில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா எனக்கு ரொம்ப சுகர் கிரேவிங்காக இருந்துச்சு, ரொம்ப டவுனாகவும் இருந்தது, ஃபீவர் வர மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. மனசில் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இந்த டயட்டை விட்டுறக்கூடாது, இதை வந்து ப்ரொலாங்காக கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என் டயட்டேஷனுக்கு வந்து நான் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் வந்து நான் வந்து ஃபோட்டோ அனுப்பணும், நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். கரெக்டாக டைமுக்கு எனக்கு கால் பண்ணிவிடுவாங்க, நான் சாப்பிட்டேனான்னு கேட்டுருவாங்க. அவ்வளோதான், டயட் பரிதாபங்கள் இனிதே டே 1 சூப்பராக முடிந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெனி ஜோன். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் ஃப்ளாஸ் இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் ஜெனி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் டூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். டாடா, பை.